நான் தமிழ்நாடு ஃபுல்லா தேட்டர் விசிட் போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி அப்பாவை எல்லாரும் ஏஐல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதே மாதிரி என்னையும் மக்கள் அன்பு ஆதரவையும் காமிச்சு எனக்கு தேட்டர்ல எல்லாரும் பாக்குறாங்க. முக்கியமா லேடிஸும் பசங்களும் எல்லாருமே படத்துக்கு விரும்பி பாக்குறாங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்க சப்போர்ட்டையும் எனக்கு எப்பயுமே இன்னும் கொடுக்கணும். இன்னும் இந்த படத்தை இன்னும் எல்லாரும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் தியேட்டருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்பா படத்துக்கு பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆறாவாரம் பண்ணி நான் அப்பா படத்துக்கு பார்த்திருக்கேன். எனக்கு நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியல இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து அப்பா கூட இருந்ததுனால எனக்கு அது கண்டிப்பா உதவும். ஏன்னா அப்பா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு, எப்படி இருக்கணும், எப்படி நடிக்கணும், எல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் அப்பா கூட இருந்து பார்த்ததுனால கண்டிப்பா உதவுது. என் கதை தேர்வு எல்லாமே இருக்கும். நான் இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க வந்திருக்கேன். சோ நான் எல்லா மாதிரியும் பண்ண போறேன். இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த நரபலி கொடுக்கறது கூடாதுன்றதுக்காக இருக்கு. அடுத்தது ஒரு காமெடி இருக்கும். இந்த மாதிரி எல்லா படமுமே பண்ண போறேன். நான் ஒரு 2-3 படம், ஏன்னா மக்கள் எல்லாருமே நான் எல்லா மாதிரியும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன். கண்டிப்பா அதுல கண்டிப்பா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் எல்லாத்துலயும். நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆயிட்டு ஹீரோவா இந்த மக்கள் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம். அண்ணன் அரசியலுக்கு இருக்காரு, நான் சினிமாக்கு இருக்கேன். இவ கொம்பு சேவி வருது. அது படம் ஃபுல்லா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். அப்பாவை எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ, அப்பாவை எப்படி மிஸ் பண்ணாங்களோ, அதை என் மூலியமா பாக்குறதா மக்கள் சொல்றாங்க. இன்னும் நான் அப்பா எவ்வளவு மக்களுக்காக படம் சினிமா மூலியமா கொடுத்தாரோ அதையும் நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன், முயற்சி பண்ணுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.